அஸ்தம், அதுக்கப்புறம் சித்திரை. இப்ப இந்த உத்திர நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி மாற்றத்தை கொடுக்கும்? இந்த உத்திரம் வந்து சூரியனோட ஒரு நட்சத்திரம் இல்லைங்களா? இப்ப இந்த சூரியன் இந்த நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி தாக்கத்தை கொடுப்பாரு நம்ம பார்த்தோம்னா, ரொம்ப அற்புதமான ஒரு தாக்கத்தை கொடுக்குறாரு. சூரியன் வந்து இந்த நட்சத்திரம், இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்தோட அதிபதி. வெளிநாட்டு வாழ்க்கையை கூட அமைச்சு தரலாம். இல்ல வெளிநாட்டு யோகத்தை கூட உங்களுக்கு இந்த வருஷம் வந்து உங்களுக்கு கன்னிராசியில இருக்கவங்களுக்கு வெளிநாட்டு யோகம் கூட உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஹஸ்த நட்சத்திரம். ஹஸ்தம் அகைன் சந்திரனோட ஒரு நட்சத்திரம். இப்போ வந்து என்னன்னா தெளிவான முடிவு எடுக்க மாட்டீங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்கு நான் ஓப்பனா சொல்லிடுறேன். ஹஸ்த நட்சத்திரம் கன்னிராசியில இருக்கக்கூடிய இந்த ஹஸ்த நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம். கொஞ்சம் நிதானமா பொறுமையா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. எதுலையுமே டபக்கடின்னு குடிச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் வெளியே வரவே முடியாது. ஒரு வருஷம் கேர்ஃபுல்லா இருக்கும். அடுத்து கன்னிராசியில இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திரம். இந்த சித்திர நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது? சித்திரன் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட ஒரு நட்சத்திரம். இந்த செவ்வாய் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்தோட அதிபதி, அவரு 8ஆம் இடத்தோட அதிபதியா வர்றாரு. சோ 3-8 கூடியவன். சோ 3-8 கூடியவன் எப்படி இருக்க போகுதுன்னா ஆயில்ல, அதாவது ஹெல்த் ரிலேட்டடா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரலாம். உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல கன்னி சித்திரைக்கு ஹெல்த் ரிலேட்டடா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரலாம். எலும்பு சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. நிறைய உங்களுக்கு எக்ஸசைஸ் தான் உங்களை காப்பாற்றும். ஏன்னா சித்திரை அப்படின்னாலே செவ்வாய் அப்படின்னாலே உடல் உழைப்பு, உடல் பயிற்சி தான்.